Mrs. Emily, for her 20 years of selfless service and love. From the school management, we humbly request our correspondent, Reverend Sir Catherine, to honor her. The honor shawl is being wrapped as a mark of respect for selfless service. மதிப்பிற்குரிய ஆசிரியை திருமதி எமிலி அவர்களுக்கு இவ்வாழ்த்து மடல் சமர்ப்பணம். கோவை போத்தனூர் பிறப்பித்த கோமகளே, அலெக்சாண்டர் மரிய நட்சத்திரத்தின் அன்பு மலரே, உடன் பிறந்த மூவருள் நடுவரான எழில் மலரே, அகம் நிறைந்த வாழ்த்துகள் ஆனந்தமுடனே. 2005ஆம் ஆண்டு ஹோலி ரெடிமேட்ஸ் பள்ளி ஏட்டினிலே இடம் பிடித்தாய். மாணாக்கர் வாழ்வுயர வடம் காட்டினாய். மாணவியர் மனதை படம் பிடித்தாய். 20 ஆண்டுகளாய் எம் அவர் இதயத்தில் தடம் பதித்தாய். அன்பை அள்ளி கொடுத்தாய் அமுத சுரபியாய். ஆறுதலை வாரி வழங்கினாய் அருவியாய். கரையை கடக்க உதவினாய் கலங்கரை தீபமாய். நற்பண்பை நிலைநிறுத்தினாய் அழியா ஓவியமாய். குழந்தைகளின் மனதில் அழியா காவியமானாய். வெறும் கல்லாய் இருந்த குழந்தைகளை ஜொலிக்கும் வைரங்களாக்கினாய். மின்மினி பூச்சிகளை மின்னும் நட்சத்திரங்களாக்கினாய். குழந்தைகளுக்கு ஏற்றம் தந்தாய் ஏணியாய். மாற்றம் தந்தாய் தோணியாய். ஞானத்தை கற்பித்தாய் ஞானியாய். மனதில் அமர்ந்தாய் ராணியாய். உமக்கு இது பணி ஓய்வு மட்டுமல்ல, பணி நிறைவு. வருகின்ற வாழ்நாளில் இறையருளால் வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. முற்றிலும் உண்மை. முழுவதும் வலம் வந்து எத்தனையோ ஆயிரம் மாணவர்களை கைப்பிடித்து எழுத வைத்து அவர்களுடைய ஆனா என்ற எழுத்தை துவங்கி வைத்த திருமதி எமிலி அவர்களுக்கு வாழ்த்து மடலை பரிசளிக்க பாலாமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நெகிழ்ச்சியான தருணம் இது. இது இவருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வருகின்ற ஒரு தருணம். எங்கள் ஆசிரியர்கள் அனைவரின் சார்பிலும் எங்களுடைய சக ஆசிரியருக்கு, எங்களுடன் 20 ஆண்டுகளாக பயணித்த ஒரு ஆசிரியருக்கு எங்களால் இயன்ற ஒரு சிறு அன்பளிப்பை மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்ஸஸ் எமிலி. தேங்க்யூ மிஸ்ஸஸ் எமிலி. தேங்க்யூ பாலா. On behalf of the management, we cordially invite Mrs. Emily to deliver a brief address. இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணி அறப்பணி, புனித பணி என்று சொல்வார்கள். இந்த பணியை என்னை செய்ய வைத்த அந்த கடவுளுக்கு, என்னுடைய கடவுளுக்கு நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக என்னுடைய தாய் தந்தையரை இந்த இடத்தில் நினைவு கூர்கிறேன். என்னுடைய தாயும் தந்தையும், நீ டிடிஎட் தான் படிக்க வேண்டும், டீச்சர் ட்ரைனிங் தான் நீ படிக்க வேண்டும், அதுதான் பாதுகாப்பான ஒரு பணி, அதனால் நீ இதைத்தான் படிக்க வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தி இந்த பணியில் அமர்த்தினார்கள். ஆனாலும் இந்த பணி எனக்கு நிறைவான பணியாக மனது நிறைவான பணியாக இருக்கிறது. அடுத்து என் தலைமை சகோதரியை இந்த இடத்தில் நினைவு கூறுகிறேன். அவருடைய
அன்புக்காக நான் அடிபணிகிறேன். அவருடைய தாழ்ச்சி, பொறுமை, அமைதி நிறைய நான் இந்த தலைமை சகோதரியிடம் நிறைய கற்றுக்கொண்டேன். இந்த 8 மாதங்களில் அவரிடம் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டேன். சில நேரங்களில் நான் வியந்து பார்ப்பேன், இப்படியும் ஒரு சிஸ்டரா அப்படின்னு சொல்லி. அவ்வளோ ஒரு பொறுமை. நாங்க என்ன தப்பு செய்தாலும் அதை ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப அருமையா இருக்கும். யாரையும் மன நோகாதபடி அவர்கள் ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப எனக்கு இன்னுமே அவங்க கூட நான் பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்களோட நான் இருக்கணும். இந்த 8 மாதத்துல அவங்க கிட்ட நிறைய நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி என்னுடன் பயிலும் ஆசிரியர்களும் அப்படிதான். ஏதாவது தெரியல அப்படின்னு நான் எது கேட்டாலும் எனக்கு அன்பு கூர்ந்து அவர்கள் இது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னுடன் அன்புடன் பழகினார்கள். நான் மீண்டும் இந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஆஃப் டேனாவது இந்த ஸ்கூல்ல நான் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு போகணுங்கிறது இந்த நேரத்துல நான் தலைமை சகோதரிக்கு ரெக்வஸ்ட் பண்றேன். கண்டிப்பா நான் வருவேன். மீண்டும் நான் இந்த ஸ்கூலுக்கு வருவேன். இந்த குழந்தைகளோடு நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா சிஸ்டர் எனக்கு ஏதாவது ஒரு பணியை கொடுப்பாங்கங்கிறத நான் நம்புறேன். அடுத்து பெற்றோர்கள் 20 வருஷத்துக்கு முன்னால நான் ஜாயின் பண்ண போது இந்த பெற்றோர்கள் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, மிஸ் களிமண்ணா இருக்காங்க, களிமண்ணை கொண்டு உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அதை உருட்டி பரட்டி நீங்க தான் மிஸ் அவங்கள எழுத படிக்க கொண்டு வரணும், என்கிட்ட கையே காமிக்கிறது இல்லை, விரலே நீட்ட மாட்டேங்கிறா, நீங்க தான் எழுதி அவங்கள கண்டிப்பா பழக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய குழந்தைகளை நாங்கள் படிக்க வைத்து மென்மேலும் 10th டீச்சர்ஸ் பானையாக வடித்து அவர்களை இந்த உலகத்திற்கு காண்பித்தார்கள். அதுலதான் திவின் குமார்ங்கிற இப்போ பிரைஸ் வாங்கின பையன் என்கிட்டதான் எல்கேஜி படிச்சான். அவன் எல்கேஜி படிக்கும் போது பேசவே மாட்டான். அந்த பெற்றோர் சொல்லுவாங்க, மிஸ் பேசவே மாட்டேங்கிறான், அப்படியே போய் ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிறாங்க மிஸ், இவனை என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் அவனை பேச வச்சு பழக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அவனை கூட்டிட்டு போவேன். நானும் ஒரு மேரி மிஸ்ன்னு ஒருத்தங்க இருந்தாங்க ப்ரீகேஜில, நானும் அவங்கள கூட்டிட்டு போய் சேப்பல், எங்களுடைய ப்ரேயர் இது இருக்கு, அந்த சேப்பல்ல உட்கார வச்சு அவனுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணி அவன் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த குழந்தைகளோட மிங்கிளாக விடுவோம். மிங்கிளாகும் போது அவன் அப்படியே பேசி அவன் இப்போ 10th 2nd மார்க் 492 மார்க் எடுத்து இப்பவும் அவங்க பெற்றோர் 10th ரிசல்ட் வந்தனையே கேட்டுக்கு வெளியே நின்னுட்டு எமிலி மிஸ்ஸ பார்க்கணும், நானு ஃபர்ஸ்ட் எமிலி மிஸ்ஸ தான் பார்க்கணும், எமிலி மிஸ் இன்னைக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். நான் அந்த அன்னைக்கு வரல. 2 நாள் கழிச்சு அவங்கள பார்க்கும்போது, எமிலி மிஸ் உங்களாலதான் என் பையன் இந்த அளவுக்கு இருக்கான், அவன் எப்படி பேசா மடந்தையா இருந்தான், நீங்க எல்லாம் தான் பேச வச்சு இந்த ஸ்கூல்ல அவனை இவ்வளோ மார்க் வாங்கறதுக்கு வழி பண்ணுனீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவும் அவங்க இப்பவும் நாங்க ஆபீஸ் ரூம்ல நின்றுட்டு இருந்த போது 3 பேர், அவங்க தாய் தந்தையர் திவின் குமார் 3 பேர் எனக்கு எங்க கூட பேசிட்டு நல்லா இருக்கீங்களா மிஸ் அப்படின்னு சொல்லி எங்க கூட பேசிட்டு தான் இப்ப போனாங்க. அதான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அதே மாதிரி பெற்றோர் அனைவருமே எங்களோட கோஆபரேட் பண்ணுவாங்க. நாங்க எது சொன்னாலும் சரிங்க மிஸ் நாங்க செய்யறோம், நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மிஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கோஆபரேட் பண்ணதுனாலதான் நான் இந்த 25 இயர்ஸ் இங்க ரன் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா நான் இங்க கண்டினியூ பண்ணியிருக்கவே முடியாது. சிலர் கோபமா பேசினாலும் அவங்க நாங்க ஒரு பிள்ளைய வச்சுட்டே மேய்க்க முடிய மாட்டேங்குது, நீங்க ஒரு கிளாஸ்ல 40 பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி மிஸ் மேய்க்கிறீங்க, ரொம்ப கிரேட் மிஸ் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
இந்த அவைக்கு வந்து இந்த இடத்துல என்னை பேச வைத்த ஆசிரியர் பெருமக்களும் தலைமை ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி இந்த நன்றி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிரம் தாழ்ந்த வணக்கம் எமிலி. On behalf of the management, teachers, students and parents, we express our heartfelt thanks to Mrs. Emily for her years of dedicated service, sincere commitment and inspiring guidance. Her contribution to this institution has left a lasting impact on generations of students and colleagues alike. We are truly grateful for her selfless efforts, professionalism and the values she has instilled. We wish her good health, happiness and continued success in all her future endeavors. Every great institution stands tall because of a guiding vision, steady leadership, and a heart that believes in the power of education. Moments like this gain meaning when guided by wisdom and experience. This evening, as young talents shine and achievements are celebrated, we are honored by the presence of distinguished personality whose journey inspires and whose words enlighten. Our chief guest stands a beacon of excellence, embodying dedication, leadership, and service. It is now our proud privilege to invite our esteemed chief guest to address the gathering and grace this occasion with a word of guidance and encouragement. Sir, please. தாயை வணங்கி. Distinguished correspondent of Holy Remedies Matriculation School, Reverend Sister Catherine Ma'am, the driving divine force of this institution, Reverend Father Pichaimutu Sir, Excellence, Mr. T.A. Mohan Sir, Chairman Bhavani Sagar, Honorable Mrs. Emily, who served this school up to the entire satisfaction, by which received a honor in the invitation as a premier headline. Thank you, ma'am. Hats off to you. Beloved former student Mrs. Marin Anantya, respectful principal Hilda Mary ma'am, fellow teaching and non-teaching colleagues, dear students, lovely parental ladies and gentlemen, and one and all graces this function, good evening to all. It's indeed a honor for me to get this opportunity to stand in the Holy Remedies Matriculation School, which has 43 years of glorious history of producing numerous talents and academics, generate interesting social valued personalities. I would particularly mention the history of the institution related to nursing the value of holiness and patriotism. Sir, we can speak a long way, but I was advised to take only 10 minutes, and I know the value of the time. And also, ma'am told me, sir, be bilingual, then it will be comfort for us. Thank you. இங்க வந்து நிறைய பேரண்ட்ஸ் இருக்கோம். ஒரு அருமையான பள்ளி. உண்மையிலேயே இந்த பள்ளியினுடைய மேடையில் நிற்கும் பொழுது மனது குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த பள்ளியில் தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கும் பெற்றோர்களுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். சரியான இடத்தில் சரியான முறையில் உங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து விட்டு இருக்கிறீர்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். அதில் எந்த ஒரு சிறிதளவு கூட, நாங்களும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கோங்க, இருந்து பார்க்கும்போதுங்க ஒவ்வொரு இடத்துக்கு, இப்போ சொல்ல போனா கடந்த ஒரு 25 நாட்களாக பாதி நேரம் இந்த சீஃப் கெஸ்ட் வேலைக்கு போறோம்ங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான குழந்தைகள், அவர்களுடைய அழகு, அந்த பெற்றோர்கள் அந்த அழகை பார்க்க அப்படியே விழிமேல் வழி வைத்து காத்திருக்கிறீர்கள். இங்க மேடையில பேசிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டங்க. பெற்றோர்களுக்கு ஒரு கல்லூரியின் முதல்வராக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேங்க. என்னன்னா,
எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள். என் மகன் இத்தாலியிலே டிசைன் இன்ஜினியரா இருக்கான், என் பொண்ணு டாக்டரா இருக்கா. ரைட்டுங்களா? ஆனா நாங்க நினைக்கிறது உண்டுங்க, நான் படிக்கும் பொழுது சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம், சாதாரண விவசாய குடும்பம், ஒரு 2 ஏக்கர் தோட்டம், படிக்காத அப்பா அம்மா, நமக்கும் வழிகாட்டுறதுக்கும் யாரும் இல்லை, தெரியாது. ஒரு சின்ன கிராமம், கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகிலேயே அருவங்காட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி பொலவக்காளிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த நேர் உள்ள ஒரு 2 கிலோமீட்டர். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ ஒரே ஒரு நாள் என்னுடைய அம்மாவும் நானும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை அதுதான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். தாழ்வான உயரத்திலே ஒரு ஏர்கிராஃப்ட், நம்ம ஊர்ல சொல்ல போனா ஏரோப்ளேன் பறந்துச்சு. எங்க அம்மா என்ன நினைச்சு கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. தம்பி, நம்மாலெல்லாம் இதுல போக முடியுமா? ஒரே கேள்விதாங்க, நம்மாலெல்லாம் இதுல போக முடியுமா? நானும் ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டேங்க, அம்மா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இவ்வளவுதான். ரைட்டுங்களா? வேற எதுவுமே தெரியாதுங்க, கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் படித்த பள்ளியிலே ஜீவானந்தம், ஃபாதர் ஜீவானந்தம் அவங்க இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில போன உடனே சார், நாங்க சாருன்னு தான் சொல்லி பழக்கம், ஃபாதர்னு கூட சொல்ல மாட்டோம், ஏன்னா அரசு பள்ளி. சார் அப்படின்னு கேட்டோம். என்னடா அப்படின்னாரு. ரொம்ப அன்பானவர். சொன்னாரு, எங்களுக்கு அதுவரை ஜீசஸை யாருமே அறிமுகப்படுத்தியதில்லை. அந்த நாள் அவர் சொன்னார், உன்னால முடியும்டா, ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சா அதை நோக்கி யோசி அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு நாளும். சின்ன பையன், ஆனா இல்லை, இங்க சாரோட வார்த்தை தான் எங்களுக்கு முக்கியம். எமிலி மேடம் சொன்னாங்க, அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகள் மாதிரி தான் எங்க சாரோடைய வார்த்தை தான் முக்கியம். கஷ்டப்பட்டு உழைச்சேன்னு சொல்ல வரலைங்க, நானு இஷ்டப்பட்டு உழைச்சேன். அதுக்கு என்னுடைய படிக்காத அப்பாவும் அம்மாவும் கூடவே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது படிக்கிறது என்னன்னு தெரியாது, ரேங்க் கார்டு என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரியாது தோட்டம், விவசாயம், அது மட்டும்தான். ஆனா என்னன்னே தெரியாம 2 பேரும் உட்கார்ந்துருப்பாங்க. சார், நான் வளர்ந்தேன், +2ல நல்ல மார்க் வாங்கினோம். உங்களுக்கு தெரியுங்க, 1990களில் மிக குறைந்த பொறியியல் கல்லூரிகளும் மருத்துவ கல்லூரிகளும் இருந்தது. பொறியியல் கல்லூரியிலும் இடம் கிடைத்தது, மருத்துவ கல்லூரியிலும் இடம் கிடைத்தது. வீட்டில் பணம் இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்கிற கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் கிடைக்கிற கோர்ஸ்ல போய் சேருவோம்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் தெரியாதுங்க, நேராக போன உடனே அப்படி உக்காந்துருந்தோம். உக்காந்துருந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எது கூப்பிடுறாங்களோ அது போய் சேர்ந்துக்கிறது. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. பேரை சொன்னாங்க, கெமிஸ்ட்ரினாங்க, ரைட், சேர்ந்தாச்சுங்க. ரைட். ஸோ அங்கே என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி அப்படியே போனோம். உண்மையை சொல்லிடுறேங்க, பிஎஸ்சி முடிச்சோன்னா ஒரு வருஷம் வேலை செய்தேன் எம்எஸ்சி போறதுக்கு படத்துக்கு. எம்எஸ்சி முடிச்சோடனே ஒரு வருஷம் வேலை செஞ்சேங்க எம்ஃபில் போறதுக்கு. எம்ஃபில் முடிச்ச உடனே 1 இயர் வேலை செஞ்சேன், பணத்தை சேர்த்தனோம் பிஹெச்டி போறதுக்கு. பிஹெச்டி போன உடனே நல்லா படிச்சோங்க. அப்போ தமிழக அரசு பிஹெச்டியில் சிறந்த மாணவன் என்று 50,000 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த 50,000 ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய பணம், மிகப்பெரிய பணம். அந்த இதுலயே நான் எதுக்காக சொல்றேன்னா, இங்க ஏழை தாய்மார்கள் நிறைய பேர் இருப்பீங்க, அப்பா அம்மா இருப்பீங்க, நம்ம பையனை எப்படி கரை சேர்த்துறதுன்னு தெரியாம இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல், அனைத்தும் அரசே செலவு செய்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டேட் அப்படின்னு ஒரு ஸ்கீம்ங்க, DAAD இன்னைக்கு இருக்கு. ஸோ பிஹெச்டி ஜாயின் பண்ண உடனே டேட் ஸ்கீம் அப்ளை பண்ணோம். 1 வருஷம் தான் இங்க இருந்தாங்க சார், மிச்சம் 2 வருஷம் ஜெர்மனிக்கு. வீட்டில இருந்து இன்னொரு கூடுதல் தகவலுங்க, எங்க வீட்டுல இருந்து போறதுக்கு ஆட்டோலாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும் கிராமத்துல. ஆனா அவங்க சொன்னாங்க, ஆட்டோ சார்ஜ் போட்டா தான் கிளைம் வரும்னாங்க. ஆட்டோ சார்ஜ்னு பொய்யா ஒரு பில்லை போட்டு இங்கிலீஷ் போயிட்டு சாரி ஜெர்மனிக்கு போனேன். அரசாங்கத்து காசுங்க, மாசம் 1.25 லட்சம் ரூபாய் ஸ்டைஃபன். இன்னைக்கு 2,22,000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க அரசாங்கம் ஒவ்வொரு மாசமும். நீங்க கவலையே பட வேணாங்க, காசு இல்லை, படிக்க வைக்க முடியலாம் நினைக்கவே வேண்டியதில்லை. கேட்டுங்களா? அந்த அன்னைக்கும் எங்க ஜீவானந்தம், ஃபாதர் ஜீவானந்தம் சார் தான் உதவி செஞ்சாங்க. இப்படிறான்னு. ஸோ
அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து நான் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு மைக்ரேட் ஆகி பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து ஜெர்மனி போனேன். I completed my postdoctoral there and I worked in Henkel Laboratories, Germany. இந்த Henkel Laboratories, Germany-னா நீங்கள் இந்த தசாவதாரம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு லேபை காமிப்பாங்க. அவர் கமலஹாசன் ஒர்க் பண்ணுற மாதிரி. அது எங்கள் லேபுங்க. அங்கே தான் ஒர்க் பண்ணோம். கேட்டுங்களா? ஒரு ஸ்டேஜில் ஊருக்கு வரணும்னு தோணுச்சு. கிராமத்து அப்பா அம்மா வந்துடுங்க ஜெர்மனிக்குன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நம்ம பிறந்து வளர்ந்தது இங்கே தம்பி, அங்கே வர சொல்கிற, தோட்டத்தை விட்டுட்டு எப்படி வர்றது? என் தாய்க்கும் தந்தைக்கும் மகனை விட அந்த தோட்டமும் அதில் இருக்கிற ஆடும் மாடும் நாயும் நரியும் முக்கியம், நீ வந்துரு சொன்னாங்க. ஐ கேம் பேக். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அண்ட் ஆல்சோ வைல் ஐ இன் ஜெர்மனி ஐ புக்ட் ஃப்ளைட் டிக்கெட் ஃபார் மை மதர், மை ஃபாதர். ரெண்டு பேருக்கும் ஃப்ளைட்னா என்னன்னு தெரியாது, ஏர்போர்ட்னா என்னன்னு தெரியாது. பட் நான் என்ன பண்ணேன்னா வந்து கூட்டிகிட்டு போகலிங்க. ஏன்னா அவங்க அட்மையர் ஆகணும். என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லிங்க A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க சொல்லிட்டான் என்னோட அட்ரஸையும் இதையும். ஸோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து நேராக பாம்பே ஏர்போர்ட்டுக்கு வச்சு விட்டாங்க. பாம்பே ஏர்போர்ட்டில் வந்து அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. நான் சொல்லியிருந்தேன், அம்மா நீ தைரியமாக எடுத்து அந்த பேப்பரை காமிங்க, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஐ புக்டு த டிக்கெட் இன் Boeing 747, which one is called as the biggest flight and in not in economy class, in business class. Business class na enga appa amma they landed at Frankfurt airport, the world's largest airport, and they have என்ன தம்பி இது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அவங்கள போனோன்னு ரிசீவ் பண்ணல, ரொம்ப தூரம் நின்று வேடிக்கை பார்த்தேன், என்னதான் பண்ணுதுங்க ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தாருங்க. 4-5 பேர்த்திட்ட கேட்டாரு, எங்க எப்படி போறது, தமிழ் தான் தெரியும் அவருக்கு, எப்படிங்க போறதுன்னாரு. கொஞ்ச நேரத்தில் யாருமே அவருக்கு பதில் சொல்லுங்க. உடனே நான் தூரமா நின்று வேடிக்கை பார்க்குறேன். நான் பார்த்துட்டேன் அவங்க வந்துட்டாங்கிறத பார்த்துட்டேன். கோவம் வந்துருச்சுங்க. வேஷ்டி மடிச்சுக்கிட்டு ஒரு போலீஸ்மேன் போய் ஏடா கேட்டுட்டே இருக்கிறேன் சொல்ல மாட்டேங்கிறேன். அதை அப்புறம் தென் தி ஷோட் அண்ட் ஐ பிக்ட் அப் தம். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க குழந்தைகளை சரியாக வளருங்கள். உங்கள் குழந்தைகள் நீங்க எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க கூட்டிட்டு போய் சேர்த்துவாங்க. தயவு செஞ்சு இதை மனசுல வச்சுக்கோங்க. உங்க குழந்தைகளை சார் நான் படிக்கல என்ற வசதியில், அதெல்லாம் இல்லை, பொய் இல்லைங்களா? ஸோ இடிப்பார் இல்ல ஏமராமன்னன். உங்க குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்க பையனா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுங்க. உங்க டீச்சர்ஸ் அந்த குழந்தைகளை வந்து திட்டியிருந்தாங்கன்னா உடனே நம்ம பேரண்ட்ஸ்னுடைய ஒரு மைண்ட் செட் இப்போ வேற மாதிரி மாறிடுச்சுங்க. ஒரு வாத்தியார் அடிக்காத குழந்தை போலீஸால் அடி வாங்கும். மனசுல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு கேளுங்க, என்ன நடந்தது தங்கம், நீ என்ன தப்பு பண்ண, இல்லைன்னா மேம் உன்னை திட்ட மாட்டாங்க, நோட்ல எழுதி கொடுக்க மாட்டாங்க, வர சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து உங்க குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம் சார், எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் குழந்தைகள் சாதித்தால் மட்டுமே உங்களுக்கு பெருமை. எத்தனை சொத்து இருந்தாலும் பெருமை கிடையாதுங்க. உங்க குழந்தைய சாதிக்கணுங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கணும். அவங்க ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுங்க, நாம அவங்கள கரெக்டா கொண்டு போகணும். நம்ம அவங்கள கரெக்டா கொண்டு போகணும்னு என்ன பண்ணணுங்க, நல்ல பள்ளியில், நல்ல பள்ளின்னா காசு வாங்குற பள்ளி இல்லைங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளில் சேருங்கள். அந்த ஆசிரியர்களை நான் ஒரே ஒரு கொஸ்டின் இதுதான் கேட்குறேங்க சார். என்னுடைய கல்லூரியில் நான் வருத்தப்படுறேங்க. இன்னும் அவங்களோட கூடுதல் தகவல் தான் என்ன தெரியுங்களா, கொண்டு வந்து சேர்த்துறாங்க, அதுக்கு பின்னாடி வரதே இல்லைங்க. காலேஜ் பக்கம் இதுல உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க. தயவு செஞ்சு போய் ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்காவது பள்ளிக்கு அந்த மாணவன் சரியா வருகிறானா, ஒழுக்கமா இருக்கிறானா, கல்லூரிக்கு சரியா வர்றானா, எல்லாம் பண்றானா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. தயவு செஞ்சு பாருங்க. ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், ஐ நோ வெரி வெல் அபவுட் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். அவங்களுடைய பணி என்பது ஆசிரியராக எனக்கு தெரியுங்க. எவ்வளவு கடினமான பணி தெரியுங்களா? ஈஸியா நம்ம மேடம் வந்து எம்ஓசி பண்றவங்க வந்து என்னமோ பேசுறாங்க நீங்க நினைப்பிருப்பீங்க. குறைந்தபட்சம் 20 நாட்கள் அவங்க எடுத்திருப்பாங்க இதை தயார் பண்றதுக்கு. இந்த குழந்தைகளை தயார் பண்றதுக்கு அந்த கோரியோகிராஃபர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாருன்னு தெரியுங்களா? நம்ம எல்லாமே ஈஸியா எடுத்துக்கிறோம் சார். எல்லாம் விட இந்த யூடியூப் இது. இன்னொரு சின்ன விஷயம் என்ன சொல்லணும்னாங்க, குழந்தைய செல்போனே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. எடுக்க சொல்லுங்கள். குழந்தைகளை நல்லவற்றை பார்க்க சொல்லுங்கள். நல்லவற்றை மட்டும் பார்க்க கத்துக் கொடுங்கள். நீங்க என்ன பண்ற, நம்ம குழந்தைகளுக்கு செல்போனே கொடுக்க கூடாதுங்கிறீங்க, நீங்க மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏய் போய் படி. நம்ம பேரண்ட்ஸ் பண்ற ஒரு பெரிய தப்புங்க. அம்மா ஒரு பக்கம்,
எங்கீங்க அந்த சமையல் கட்டில் யூடியூப் ஓடிட்டு இருக்கோம், அப்பா இங்க வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த குழந்தை மட்டும் எப்படிங்க படிக்கும்? நம்ம பண்றது சார், நம்ம குழந்தை நல்லவனாவதும் தீயவனாவதும் பெற்றோர் தன் வளர்ப்பினிலை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெற்றோர்கள் இன்னொரு மிகப்பெரிய தவறை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நமது பெரியவர்களிடம் நம் குழந்தைகளை விடுவதில்லை. தாத்தா பாட்டி கிட்ட குழந்தைகளை விடுங்க, கண்டிப்பா விடுங்க. நாம கண்டிப்பா இருப்போம், அவங்க பாசமா இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஹியூமன் வேல்யூஸ் சொல்லி கொடுப்பாங்க. பெரியவங்களோட இன்னும் நான் வந்து என்னுடைய போற பக்கம்லாம் நான் சொல்ற ஆசை என்ன தெரியுங்களா, தயவு செஞ்சு இரவு நேரங்களில் பெரியவர்களுடன் படுக்க அனுமதியுங்கள் குழந்தைகளை. தாத்தா பாட்டி கிட்ட படுக்கிறதுக்கு அனுமதிக்குங்க, இல்லைங்களா? நம்ம என்னென்னமோ சொல்றோம், தாத்தா இருமுறாரா அப்படின்னு சொல்றாங்க ஒரு பேரண்ட். என்னது, நம்ம ரத்தம் தானே அவரு, என்ன ஆயிர போகுது, நமக்கு ஒன்றும் ஆகாதுங்க. ஸோ என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் ஹாவ் திஸ் இன் யுவர் மைண்ட். ஒவ்வொரு முறையும் பெற்றோர்களினுடைய ரோல் மிக பெரியது. உங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் பள்ளிக்கூடம் எல்லாம். உங்ககிட்ட தான் எவ்வளோ நேரம் இருக்கானுங்க குழந்தை? நல்லா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 14 மணி நேரம் உங்ககிட்ட தான் இருக்கான். எங்ககிட்ட இருக்கிறது எவ்வளோங்க? 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் தான் அந்த குழந்தை இருக்கானுங்க. 5-6 மணி நேரத்தில் என்ன டீச்சர் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? யோசிங்க. 12 மணி நேரம் இருக்கிற நம்முடைய ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். அவங்க எல்லா குழந்தையும் பார்க்கணும்ல. சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறோம்ங்க. என்னடா வந்ததுலேருந்து பெற்றோர்களை குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். முதல்ல நம்மளை மாத்திக்கணுங்க. மாத்திட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுங்க. குழந்தைகளுடன் தயவு செஞ்சு நேரம் செலவிடுங்கள் நண்பர்களே. உங்கள் குழந்தைகளுடன் உங்களுக்கு இன்னொரு கூடுதல் தகவல், என்னுடைய குழந்தைகள் 2ஐயும் அரசு பள்ளியிலே தான் நான் படிக்க வைத்தேன். எந்த பிரைவேட் ஸ்கூலுக்கும் கொண்டு போகலைங்க. இன்னைக்கு அவங்க நல்ல லெவல்ல இருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, நல்லவர்கள், நல்ல பள்ளிகள், நல்ல இடங்கள் நம்ம ஊரில் இருக்கிறது. நாம் அவற்றை மறந்து விட்டோம். இன்னொரு 3வது விஷயம், குழந்தைகளை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இப்ப நம்ம வீட்டுல நல்ல மனசுல நினைச்சு பாருங்க, நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ வந்தா நம்ம குழந்தைங்க வந்து வணக்கம் சொல்றாங்களா, இல்ல வாங்க சித்தப்பான்னு சொல்றாங்களா? இல்லைங்க. குறிப்பா 8வது 9வது தாண்டிச்சுன்னா அந்த குழந்தைங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தா கூட அதுக்கு பாட்டு போய் ரூம்ல உட்காந்துக்குது, இல்லைங்களா? தப்பு எங்கீங்க? நம்ம சொல்லி கொடுக்கலைங்க. ஹியூமன் வேல்யூஸை வீட்டுல சொல்லி கொடுத்தோம்னா பள்ளியில் அவன் சிறந்தவனாக வருவான். இங்கே குழந்தைங்க அழகழகா வந்து பரிசுகள் வாங்கினாங்க. அவங்க எவ்வளவு க்ரூம் பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தைகளை, இல்லைங்களா? நல்லா யோசிங்க, ரைட்டுங்களா? டிவோஷன் டு யுவர் டியூட்டி இஸ் நாட் அ சாக்ரிஃபைஸ், இட் இஸ் த மியர் நெசசியேட் ஃபார் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் இன் தட் பொசிஷன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. நீங்க இதை போனீங்கன்னா வெளிநாடுகளில் நிறைய இடங்களில் கேப்ஷனாக வச்சிருப்பாங்க, ரைட்டுங்களா? சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சொன்ன வார்த்தைகள் இவை. Devotion to your duty is not a sacrifice. For my fellow teaching members as well as my fellow non-teaching faculty members and the crew members of this institution, I am asking this. உங்களுடைய செயலுக்கு, நான் மோகன் சாரை பத்தி எனக்கு தெரியாது, இன்னைக்கு வந்துதான் சார் இங்க பார்த்தேன். ஆனா எங்ககிட்ட பேசிட்டு இருக்கவே நிறைய பணிகளை, இந்த பகுதியில் பண்ண வேண்டிய பணிகளை பேசிட்டு இருந்தாரு. அதை நான் நோட் பண்ண போன்ல. அதுதாங்க டிவோஷன் டு யுவர் டியூட்டி. எங்க இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளை முழு மனதோடு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது ஒன்றும் ஒரு தியாகம் அல்ல. அந்த இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டுமானால், தந்தையாக இருக்க வேண்டுமானால் சில விஷயங்களை செய்ய வேண்டும். தாய் என்ற ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றால் அந்த சில செயல்களை அவங்க செய்யணும். காலையில இருந்து சமைக்கணும். சனினா உனக்கு எது சமைக்கணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தாய் இல்லை, பேய்னு வச்சுக்கலாம், இல்லைங்களா? So devotion to your duty is not a sacrifice, it is the mere necessity for your existence. So அந்த வார்த்தைகளுக்கு உதாரணமாக திகழும் கேத்ரின் மேம், ஹெட்மிஸ்டர்ஸ் மேம், பிச்சைமுத்து சார், இன்னும் இருக்கக்கூடிய இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளி மேலும் மிகப்பெரிய உயரங்களை அடைய இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் திரு சிவகுமார் ஐயா அவர்கள் ஒரு பெற்றோராக
கோடான கோடி நன்றி ஐயா. ஒரு ஆசிரியரின் மனது இன்னொரு ஆசிரியருக்கு மட்டுமே புரியும் என்பதை அழகாக இம்மேடையில் நிரூபித்தீர். நன்றி. இந்த சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த HRMS பள்ளியின் 43வது ஆண்டு விழாவை சிறப்போடு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இங்கே முதன்மை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அரசு கல்லூரியின் முதல்வர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற HRMS சர்ச் ஃபாதர் அவர்களே, இன்று பள்ளியிலே தனது பணி நிறைவு பெற்று இங்கே அமர்ந்திருக்கும் எமிலி கிறிஸ்டி ஆசிரியை அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியவர்களே, மாணவ செல்வங்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எந்த ஒரு விழாவிலே பங்கேற்றாலும் அது பள்ளி விழாவிலே பங்கேற்கும் பொழுது மனசு மிகவும் லேசாகிறது, உற்சாகமாக இருக்கிறது என்பதை நமது முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதற்கான காரணம் என்னவென்றால், இந்த குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், இந்த களிமண் போல நாம் எவ்வாறு வடிவமைக்கிறோமோ அந்த அளவிலே அந்த குழந்தைகளை நாம் வடிவமைக்க முடியும். அப்பொழுது நாம் ஏதாவது ஒரு கருத்துக்களை இந்த குழந்தைகளுக்கு சொல்லுவேமானால் அது நமக்கு மனநிறைவை தரும் என்கிற நோக்கிலே இந்த பள்ளி விழாக்களிலே கலந்து கொள்ளும் பொழுது மிகவும் உற்சாகம் தருகிறது என்பதுதான் உண்மை. அனைவருக்கும் படிப்பு என்பது அத்தியாவசியம். ஆனால் படிப்பு மட்டுமே நம்மை மேன்மையடைய செய்ய முடியுமா என்றால் படிப்பும் மேன்மையடைய செய்யும் என்பதுதான் நிதர்சனம். ஆனால் வெறும் படிப்பு இந்த பள்ளியிலும் கல்லூரியிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர இந்த அறிவு என்பதனை இந்த பொது தளங்களில் இருந்து தான் நாம் பெற முடியும். அந்த பொது தளங்களிலே நாம் எவ்வாறு பழகுகிறோம், இந்த மக்களிடையே நாம் பழகி எந்த விஷயத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்கிறதை பொறுத்துத்தான் அடுத்தபடியாக படிப்புக்கு அடுத்ததாக நாம் அறிவை பெற்றுக்கொள்கிறோம். படிப்பையும் அறிவையும் மற்றும் பெற்றுக்கொண்டால் போதுமா என்றால் தனி மனித ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு மனிதர்களும் அனைத்துகளும் கல்வி தரத்திலே இருக்கட்டும், செல்வந்தராக இருக்கட்டும், அனைத்து வகையிலே பெரிய நபர்களாக இருந்தாலும் தன்னுடைய ஒழுக்க சீர்கேடு என்று இருந்தால் டோட்டல் கேரக்டர் லாஸ் பாங்க, அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சீரழித்துவிடும். ஆகவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனி மனித ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். அதுபோக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வாசிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு குழந்தைகளும் படிப்பை மட்டும் அக்கறை செலுத்துகிறார்களா என்பதை மட்டும் நாம் பார்க்காமல், அதாவது குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை நாம் காண வேண்டுமானால் அது பெற்றோர்களுக்கு ஒரு பங்கு, ஆசிரியர்களுக்கு ஒரு பங்கு, சமூகத்திற்கு ஒரு பங்கு, 3 வகையிலும் அது பங்கு இருக்கிறது. சாதாரணமாக ஒரு குழந்தை ஏதாவது ஒரு தவறு செய்தால் நாம் கண்டிக்க வேண்டும். கண்டித்தால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு அந்த குழந்தையை நகர்த்த முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் தன்னுடைய குழந்தையிடம் படிப்பு மட்டுமல்ல, மற்ற திறமைகள் எது இருந்தாலும் அதனை உற்சாகப்படுத்தி அந்த குழந்தைகளுடைய வாழ்வுக்கு நாம் வழிவகுக்க வேண்டும். அது ஒன்று. அதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட், ஒரு விருப்பத்துடன் ஒரு வேலையை செய்தால் அது எந்த வேலையாக இருந்தாலும் நாம் நினைப்பதை விட நல்ல முறையிலே அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அது ஒரு இன்வால்மெண்ட், அதில் கற்றுக்குங்க. அதுக்கு பெற்றோர்கள் ஊக்கத்தை கொடுங்கள். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தனித்தன்மையுடன் அந்த குழந்தைகளிடத்திலே என்ன தனித்தன்மை இருக்குது என்பதை தேடுங்கள். அவர்களுக்கு உற்சாகம் அளியுங்கள். அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றுங்கள். குழந்தைகளை பொறுத்தவரை வாசிப்பு திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாசிப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நல்ல முறையிலே மேலே கொண்டு வரும். ஆகவே வாசிப்பு 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 என்பதை மறந்து விடாதீர்கள். நான் போன முறையே ஒரு சின்ன கோரிக்கை இந்த நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருந்தேன். அதாவது இன்னைக்கு நம்ம உள்ளார தான் ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. ஆங்கிலத்தில் நிறைய பிடிகளோட தலைவர் வர்றாரு, பிரின்சிபல் வராரு, பிரின்சிபல் மேடம் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சு இந்த பிடிகள்லாம் முடிஞ்சு ஏதோ பேர் வர பாடம் நம்ம பேர் வருது, அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு தோணுது. எதனால் அப்படி தோணுதுன்னா ஆங்கில அறிவு குறைபாடாக இருக்கும் எனக்கு.
அதுபோக இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஆங்கிலம் தெரியாத நபர்களும் வந்திருப்பாங்க. ஆங்கிலத்தை நாம் குறை சொல்லவில்லை. இந்த நிகழ்வுக்கான அனைத்தும் போய் சேர வேண்டுமானால் அதற்கு துணையாக தமிழிலே மொழிபெயர்த்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கோரிக்கை. இது சரியான கோரிக்கையாக இருந்தால் பொதுமக்கள் அனைவரும் கைதட்டி வரவேற்குமாறு கேட்டுக்கொண்டு, அனைவரும் படியுங்கள், வாசிப்பு தான் முக்கியம், வாழ்க்கையை வாசித்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It is now my great honor to invite a person who is a pillar of strength and guidance to our community. Please join me in welcoming with a huge round of applause our beloved Reverend Father Pichai Muthu to the stage. மேடையில் வீற்றிருக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்குமே என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி 43வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே இந்த பள்ளி எத்தனையோ நற்காரியங்களை செய்து இந்த உலகத்திற்கு பங்காற்றி இருக்கிறது. இந்த வேளையிலே ஒரு சின்ன சிந்தனையை நம்முடைய சகோதரர் இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், ஒவ்வொரு பெற்றோருக்குமே கனவுகள் நிறைய இருக்கும். கனவுகளோடு ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னுங்க, திருமணம் முடிந்த உடனே இந்த சமுதாயம் நிறைய கேள்விகளை கேட்கும். என்ன மாதிரியான கேள்விகளை கேட்கும்? திருமணமானவுடன் குழந்தை பிறந்ததா என்று கேட்கும், குழந்தை பிறந்தவுடன் ஆனா பெண்ணா என்று கேட்கும். இப்படி ஒவ்வொரு கேள்விகளையும் ஒவ்வொரு படிநிலையிலும் கேட்டுக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த சமுதாயத்திற்கு நாம் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே நமக்கு நிறைய சிந்தனைகளையும் நிறைய சாதிக்கக்கூடிய சக்தியும் கொடுப்பது பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் பட்டு கற்றுக்கொள்கிற அந்த கல்வியானது ஒரு மனிதனை மிகவும் உயர்த்தும் என்பதற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினருடைய வாழ்க்கை ஒரு சிறந்த சாட்சியாக திகழ்கிறது. ஒரு அப்பா அம்மா பாருங்க, அதை ஒரு கிராமத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் அந்த சொல்ல என்னுடைய மனதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு பெற்றோரை எவ்வளவு கண்கலங்க வச்சிருக்கோம், எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். அதே போல உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அந்த காரியத்தை அவர்களுக்கு தினந்தோறும் புகட்டுங்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயரணும், நம்ம உயர்ந்தவர்களாக இருக்கணும், சிந்தனையை உயர்த்த வேண்டும், நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும், உறவுகளோடு நல்ல முறையில் பழக வேண்டும். அப்போதுதான் நாமும் முன்னேறுவோம், நம்முடைய நாடும் முன்னேறும் என்ற சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு சில கருத்துக்களை ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டாங்க, இருந்தா கூட சில கருத்துக்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இந்த பள்ளியானது 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அன்பான பெற்றோர்களே கவனிக்கவும், 1999ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்று முதல் மதிப்பெண்களோடு பள்ளிக்கும் சமுதாயத்திற்கும் பெற்றோர்களுக்கும் பெருமையை சேர்த்து தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பிக் அப்ளாஸ் டு வெற்றி பெற்றவர்களுக்கு கைத்தட்டி அவர்களை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். 43வது ஆண்டு விழாவை நாம் மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இதற்கு முக்கியமான நாயகர்கள் யார்? பெற்றோர்கள் கவனிக்கிறீர்களா? முக்கியமான நாயகர்கள் யார்? அன்பான பெற்றோர்களே, இந்த மேடையில் வந்து கொண்டிருக்கின்ற உங்கள் பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகள், அந்த குழந்தைகள் தான் உங்களுக்கு பல நிகழ்ச்சிகளை தொகுத்து காட்ட இருக்கின்றார்கள். அவர்கள்தான் இந்த விழாவின் நாயகர்கள். அனைவரும் சேர்ந்து இணைந்து இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இது கல்விக்கூடமா இல்ல கல்லூரியா என்ற அளவுக்கு இந்த மாணவ மாணவிகளை பார்க்கும் பொழுது மிகவும் நெகிழ்ந்து போனேன். அன்பான பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். அத்தனை குழந்தைகளும் அவர்களது திறமைகளை வெளிக்கொணர காத்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த கல்வி என்பது வெறும் புத்தக அறிவும் மதிப்பெண்களும் மட்டுமல்ல. ஒரு மாணவன் 100 மதிப்பெண்களை பெற்று அவன் சிறப்பானவன் என்று சொல்லுகிறோம். எதில் சிறப்பானவன்? கல்வியில. இன்னொரு மாணவன் 35 மதிப்பெண்களை பெற்று அவன் வெற்றி பெறுகிறான், பாஸ் ஆகிறான். ஆனால் அவன் சிறந்தவன் அல்ல என்று நாம் முடிவு செய்துவிடக் கூடாது. அவனுக்குள்ள ஒரு சிறந்த திறமையை கடவுள் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அத்தகைய குழந்தைகளை நாம் தேடி கண்டுபிடித்து அவர்களை பாராட்ட வேண்டும். அந்த நிகழ்வை தான் இன்று இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த புனிதமான செயல்தான் இந்த பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. எனவே அவர்களை பாராட்டுவோம். மீண்டும் ஒரு முறை குழந்தைகளை கைத்தட்டி பாராட்டுவோம். அன்பான பெற்றோர்களே, எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே சொன்னாங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். இங்க அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் எத்தனை பேர் உங்க குழந்தைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி அவர்களோடு 10 நிமிஷமாவது, அது 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் அவர்களோடு பேசுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த குழந்தைகளை உங்கள் அருகில் வைத்து காலை முதல் மாலை வரை என்ன நடந்தது, ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க, நீ என்ன பண்ண, படிச்சியா, ஹோம்ஒர்க் செஞ்சியா அப்படின்ற நிகழ்வை நீங்கள் கேட்க வேண்டும். கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். குறைகள் இருந்தால் அதை மிகைப்படுத்தாதீர்கள். அவர்களை பாராட்ட ஆரம்பியுங்கள். எப்பொழுது ஒரு குழந்தையை பாராட்டுகின்றீர்களோ அப்பொழுது அந்த குழந்தை நன்றாக படிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு சின்ன கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷன் தன் கால் போன போக்கிலேயே போய் கொண்டிருக்கிறான். அந்த பூவை பார்த்துட்டு ரசிச்சுட்டு ரொம்ப அழகா இருக்க, ஆனா பறிக்க முடியாத அளவுக்கு உங்ககிட்ட முள் இருக்கு என்று அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவனுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று சொல்லி அது என்ன செய்து, ஏ மனுஷா நெல்லு, கொஞ்சம் நான் சொல்வதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. ஆனா நீ குறை சொல்லாம இருந்திருந்தீனா நீ நல்லா இருந்திருப்ப அப்படின்னு அது ஒரு பாடத்தை புகட்டுது. அன்பான பெற்றோர்களை, பிள்ளைகளை குறை சொல்லாமல் தட்டி கொடுத்து உங்களுக்குள்ள உறவையும் ஆசிரியர்களுக்குள்ள உறவையும் வளர்த்து கொள்ளுங்கள். அதனுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள நீங்கள் உறுதுணையாக இருங்கள். எந்த ஒரு மனிதனும் பிறக்கும் பொழுது நல்லவர்களாகத்தான் பிறக்கின்றார்கள். ஆனால் அவன் நல்லவன் ஆவதும் கெட்டவன் ஆவதும் சமுதாயத்திலே என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். சமுதாயம் என்பது குடும்பத்தில் ஆரம்பித்து வீதி வரை அவன் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு சமுதாயம் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த நல்ல குணங்கள், தீய குணங்கள் இவற்றை தான் அவன் பெற்றுக்கொண்டு தீயவனாகவோ நல்லவனாகவோ மாறுகிறான், பிறப்பால் அல்ல. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து வந்து அந்த ஆசிரியரை பார்க்கும் பொழுது யாருக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும்? பெற்றோர்களுக்கா இல்ல ஆசிரியர்களுக்கா? ஆசிரியர்களுக்கு என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர்கள் குழந்தைகளை ஏணிப்படியில் ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள், உயர்த்திவிட்டு ரசிப்பவர்கள், குழந்தைகளை சிற்பிகளாக செதுக்குபவர்கள், கீழே நிற்பவர்கள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்கள். எனவே இந்த ஆண்டு விழாவுக்கு வந்த என்னை அழைத்து வாய்ப்பு கொடுத்த முதல்வர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. Some journeys begin
here but travel far beyond these walls. Some dreams take flight from these classrooms and return as inspiration. Today we are truly honored to welcome one such shining star, Mrs. J. Merin Anancia, to grace the stage. வரி ஒரு ஏக்கம், ஒரு நினைவு, ஒரு சிலருக்கு வாழ்க்கையோட அனுபவம். நம்ம எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் இல்லை நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்தர் ஆகிவிட்டாலும் நம்ம மனசு ஏங்குற ஒரு இடம் அப்படின்னா அது நம்ம ஊர் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நினைவு வரும். எனக்கு நம்ம ஊர் அப்படின்னு சொன்னால் அது இந்த பள்ளி தான். என் உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த 43வது ஆண்டு விழாவில் தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் திரு டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கும், இப்பள்ளியின் தாளாளரான அருட்சகோதரி கேத்ரின் அவர்களுக்கும், இப்பள்ளியின் முதல்வர் அருட்சகோதரி ஹில்டா மேரி அவர்களுக்கும், என் நண்பர் மற்றும் இப்பங்கின் தந்தை அருட்பணி பிச்சைமுத்து அவர்களுக்கும், இன்று பணி நிறைவு காணும் ஆசிரியை திருமதி எமிலி அவர்களுக்கும், எப்போதுமே ஏனி படிக்கட்டுகளாக பிள்ளைகளை ஏற்றி மட்டுமே கொண்டிருக்கும் என் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், அன்பான பெற்றோருக்கும் மற்றும் என் மனமார்ந்த குழந்தை செல்வங்களுக்கும் என் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டியா அழைக்கப்பட்டிருக்கேன். உங்க முன்னாடி ஸ்பெஷல் இன்வைட்டியா நின்றுட்டு இருக்கேன்னா, இங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி ஆடி விளையாடி பெல் அடிச்சோன்னா ஐயோ பெல் அடிச்சிருச்சே நான் கிளாஸுக்கு போகணும், எங்கள் மேம் என்னை அடிச்சிருவாங்க இல்லை என்னை திட்டிடுவாங்க அப்படின்னு நினச்ச ஒரு குழந்தை தான். அதே மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி 2001ஆம் ஆண்டு இதே மேடையில் முதல் மதிப்பெண் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் வாங்கியதற்காக பாராட்டப்பட்ட ஒரு மாணவியாக உங்கள் முன்னாடி இன்னும் பேசுறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சொர்க்கம் அப்படின்னா என்னங்க? அதாவது நம்ம எப்பவுமே கவலை இல்லாம இருக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியாம இருக்கிறது. அந்த மாதிரி சொர்க்கம் அப்படின்னா, முதல் சொர்க்கம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் தான் இல்லைங்களா? இந்த சொர்க்கத்துல இருந்து நம்ம வெளியே போகும்போது இந்த உலகம் நம்ம கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கும், மாற்றத்திற்கு நீ தயாரா அப்படின்னு கேட்கும். இந்த மாற்றத்திற்கு தயாரா இல்லாத குழந்தைகள் தான் பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள். இந்த மாற்றத்தை ஏற்க மறுத்த 3 ஏன் நோக்கியா ஒரு சிறந்த பிராண்ட் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த டியூரபிலிட்டி, அதை கீழே போட்டா உடையாது, தண்ணியில போட்டாலும் திரும்பியும் ஒர்க் ஆகும், 3 நாட்கள் பேட்டரி போகாது. இந்த மாதிரி சிறந்து விளங்கிய ஒரு கம்பெனி என்னாச்சு அப்படின்னா ஏத்துக்க முடியாம நின்றுச்சு. அதனால அடுத்தது நம்ம இப்போ வீக்கெண்ட் வைப்ஸ் பண்ணுறதுக்கு பார்ட்டிக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம். ஆனால் அந்த காலத்தில் வீக்கெண்ட் அப்படின்னா பிளாக்பஸ்டர் டிவிடி தான். அந்த டிவிடி கம்பெனியும் தன்னோட உச்சத்தில் இருந்தப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அவங்கக்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் கூட சேர்ந்து இந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம்க்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டப்போ, அந்த நெட்ஃப்ளிக்ஸ் பிளாக்பஸ்டர் கம்பெனி என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை நாங்கள் எப்போவுமே உச்சத்தில் தான் இருப்போம், நாங்கள் என்றைக்குமே மாறப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தை அலட்சியப்படுத்துச்சு. அந்த அலட்சியப்படுத்தப்பட்டதுனால அந்த பிளாக்பஸ்டர் கம்பெனி இன்னைக்கு இல்லாமையே போச்சு. இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் வரும்போது அதை ஏற்றுக்காம அந்த சேஞ்சஸ் கூட போகாமல் இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை பின்னோக்கி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நானும் ஒரு பேரண்ட் அப்படிங்கிறனால சொல்கிறேன், பேரண்ட்ஸ் ஆகிய நிறைய சேஞ்சஸ் இப்போ வந்துட்டுருக்கு. அந்த சேஞ்சஸை நம்ம ஏற்றுக்கணும். நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்கக்கிட்ட என் காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு, என் காலத்தில் நான் இப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
நம்ம காலம் வேறு, இன்று கனவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது, கல்வி தரங்கள் மாறிக்கொண்டிருக்குது, மெத்தடாலஜி எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இன்னும் குழந்தைகளை பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கோம். நம்மளோட கனவுகளை குழந்தைகள்கிட்ட திணிக்காம அவங்களோட கனவுக்குள்ள நம்ம நுழைஞ்சு பார்க்கணும். அப்போதான் அவர்களும் முன்னேறுவார்கள். அண்ட் தென் ஃபைனலி டு மை பிலவட் சில்ட்ரன், இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ் பஸ்டரான உலகத்தில் நீங்கள் ஒரு பிராண்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படாமல் ஒரு பிராண்டாக மாறணும் அப்படின்னு நினைங்க. அப்போ தான் நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். இந்த வாய்ப்பை அளித்த இப்பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் மற்றும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.